உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தலில் நின்று எம்எல்ஏ தானே ஜெயிச்சு தானே வர்றாரு. அதை போய் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? ஒருத்தரை வந்து டைரக்டா சீஃப் மினிஸ்டர் ஆகி கொண்டு போனாங்கன்னா அவர் பதவி தேர்தலே நிற்காம எம்எல்சியா இருந்து ராஜ்யசபா எம்பியா இருந்து பிரைம் மினிஸ்டரா இருந்து போற மாதிரி போனா நீங்க அதை குறை சொல்லலாம். தேர்தலில் மக்கள் ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் ஒருவர் வந்தா தந்தையோ தாயோ அரசியல்ல இருக்காங்க, அவங்க வீட்டு அவங்களுடைய வாரிசுகள் வந்து அரசியல்ல வரக்கூடாது, இல்ல ஒரு கட்சியில வரக்கூடாது அப்படிங்கிறது ஒன்றும் அப்படி வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. இந்தியாவில் உலகம் ஃபுல்லா வர்றாங்களே. அதாவது தேர்தல் அரசியல்ல மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்று ஒரு கட்சியை முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சரா வர்றதை நாங்க ஏத்துக்கலன்னு சொல்ற பாயிண்ட் அவர் என்ன மீன் பண்றாருன்னு எனக்கு சரியா புரியல. அதை நீங்க விளக்குறீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தலில் நின்று எம்எல்ஏ தானே ஜெயிச்சு தானே வர்றாரு. அதை போய் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? ஒருத்தரை வந்து டைரக்டா சீஃப் மினிஸ்டர் ஆகி கொண்டு போனாங்கன்னா அவர் பதவி தேர்தலே நிற்காம எம்எல்சியா இருந்து ராஜ்யசபா எம்பியா இருந்து பிரைம் மினிஸ்டரா இருந்து போற மாதிரி போனா நீங்க அதை குறை சொல்லலாம். தேர்தலில் மக்கள் ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் ஒருவர் வந்தா தந்தையோ தாயோ அரசியல்ல இருக்காங்க, அவங்க வீட்டு அவங்களுடைய வாரிசுகள் வந்து அரசியல்ல வரக்கூடாது, இல்ல ஒரு கட்சியில வரக்கூடாது அப்படிங்கிறது ஒன்றும் அப்படி வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. இந்தியாவில் உலகம் ஃபுல்லா வர்றாங்களே. என்னன்னா ஒருத்தரை வந்து திட்டமிட்டு ப்ரமோட் பண்றதுதான் நீங்க சொல்றீங்க, அதான சொல்றீங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் கூடாதுதான், பட் அதை மீறி மக்களும் வாக்களித்து வருகிறார்கள். அதை எப்படி நம்ம தடுக்க முடியும்னு தெரியல எனக்கு. இல்ல அரசியல்ல வந்து சீனியாரிட்டிங்கிறது முக்கியம்தான். ஆனா சில பதவிகளுக்கு கட்சி பதவிகள்லயோ ஆட்சியில பதவிகளுக்கும் சீனியாரிட்டி மாத்திரமே ஒரு காரணமா அமைஞ்சிருக்க. நான் எதார்த்தத்தை சொல்றேன். நான் ஒன்னும் திமுக ஆதரிச்சோ வாரிசு அரசியல் ஆதரிச்சோ நான் பேசல. நான் போய் உங்களுக்கு தெரியும் யதார்த்தத்தை சொல்லுவேன். அதனால பிறப்பால் ஒருவர் ஒரு குடும்பத்துல பிறந்திருக்காருங்கிறதுக்காக அவரை முன்னிறுத்தக்கூடாதுன்னு அவரு ஆதவர்ஜன் பேசியிருந்தாருன்னா அவங்க தேர்தலில் நின்று மக்கள் ஏற்றுக்கிட்டு வர்றப்ப நீங்க எப்படி அதை தடுக்க முடியும்? அது எப்படி தவறாக முடியும்? எந்த கட்சியுமே வந்து நாங்க 234 தொகுதியிலையும் ஜெயிப்போம்னு சொல்றது இயற்கை. அதுபோல திமுக எங்க கூட்டணி ஜெயிக்கும் சொல்லியிருக்காங்க. அதுல அகம்பாவம் ஆணவம்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல. தயவுசெய்து நான் திமுக ஆதரிச்சு பேசுறேன்னு நினைக்க விடா, யதார்த்தத்தை பேசுறேன். எந்த கட்சியா இருந்தாலும் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், இல்ல ஆள போகணும் ஆளணும் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிற கட்சிகள் எல்லா தொகுதியிலும் ஜெயிப்போங்கிற உத்தியோகத்தோட தான் செயல்படுவாங்க. அதை மக்கள் தானே ஏத்துக்கிறோம். அதை எதிர்கட்சிகள் முறியடிப்போம்னு சொல்றது தப்பு இல்லை. அதுக்கு ஆணவத்தோட அவங்க இருக்காங்க சொல்றது வந்து அது எந்த அளவு சரியா இருக்கு? யூகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல விரும்பல. இன்னொன்னு நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு. அதை பலப்படுத்துவதற்கு இன்னும் எந்த கட்சிகள் வந்தாலும் எங்களோட வருகின்ற கட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். திமுக அரசின் மீதான வெறுப்பு மக்கள்கிட்ட வந்து அதிகமாகிட்டே இருக்கு.
அந்த ஓட்டுகளை வந்து கைப்பற்றிருக்காங்க. தாவேகாவும் பாஜகவும் ரொம்ப பகிரங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட நிலைப்பாடு என்ன சார்? அதிமுக என்ன நிலைமை இருக்கு? அதிமுக என்ன நிலைமையில இருக்குங்கிறத நீங்க அதிமுக சேர்ந்த நிர்வாகிகளை நீங்க தெரியணும். நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வகிக்குது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு இந்த தேர்தலில் ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்குவதற்காக எங்கள் கூட்டணியை முயற்சி செய்யும். அதுபோல இன்றைக்கு ஆளுகின்ற மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகள் எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உறுதியாக வரும் என்பதுதான் நடக்க போகுது. காரணம், இப்ப வெள்ள நிவாரணத்துக்கு கூட முதலமைச்சர் 2000 கோடி முதல்ல வேணும்னு கேட்டாங்க. அதை கொடுக்கக்கூடிய இடத்துல மத்திய அரசாங்கம் தான் இருக்கு. அவங்க அந்த குழுலாம் வந்து இங்க ஆய்வு செய்யறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 950 கோடி 1000 கோடி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. இன்னும் மீண்டும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல கொடுக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை தரக்கூடிய இடத்தில் இருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணி இந்த முறை திமுக வந்து பாஜகவை காட்டி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள். இந்த முறை அது நடக்காது. ஏன்னா திமுக மேல எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் முறைகேடுகள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பத மாதிரி 3-4 மாதங்களுக்கு முன்பு திறந்த ஒரு பாலமே அடிச்சுட்டு போற அளவுக்கு அந்த ஆட்சி இருக்கு. அதுபோல இந்த மழை வெள்ள பாதிப்புலாம் இருந்தாலும் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களின் பாதிப்புக்கு மழை மாத்திரம் காரணம் அல்ல. அங்க மக்கள் உணவுக்கு வழி இல்லாமல், உடைகள் இல்லாமல், தங்கள் உடைமைகள் எல்லாம் இழந்து அடைக்கலமானதற்கு காரணமே அந்த சாத்தனூர் அணை நீரை அவர்கள் திட்டமிடாமல் திறந்துவிட்ட காரணம் தான்.